காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து தோசை, அப்புறம் சக்கரவள்ளி கிழங்கு, அதோட பொடி வச்சு என்னுடைய கணவருக்கு கொடுத்து விட்டுட்டு அப்புறம் தான் செய்ய ஆரம்பித்தேன். இன்றைக்கி வந்து இது அமாவாசைங்கிறதுனால நோ எக்கு, வெஜ்ஜு மட்டும்தான். சரி பன்னீர் புர்ஜி செய்யலாம் அப்படின்ட்டு நைட்டு தான் ஞாபகம் வந்துச்சு. நைட்டு தான் சரி காலையில் அப்போதைக்கு பன்னீர் ரெடி பண்ணேன். அதனால் பன்னீர் கொஞ்சம் புர்ஜி மாதிரி வந்துருச்சு. சரி ஓகே எப்படி செஞ்சிடலான்ட்டு அதில் தயிர், தூள்லாம் போட்டு மசாலாலாம் போட்டு ஊற வச்சுட்டு அதை எடுத்து வதக்கி அப்படியே வெங்காயம், தக்காளி, கேப்சிகம் எல்லாம் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கி கொடுத்தேன். ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னா பையன். அதோடு வந்து சக்கரவள்ளி கிழங்கு வேக வச்சு அதை ஸ்லைஸ் பண்ணி தான் அவனுக்கும் கொடுத்தேன். அதான் அவனுடைய காலை டிஃபனு. அப்புறம் லஞ்ச் வந்து சாதம், சாம்பார் கத்திரிக்காயும் முருங்கைக்காயும் போட்டு சாம்பார். அப்புறம் மாமி புளிக்காய்ச்சல் கொடுத்தாங்க, அது இருந்துச்சு. அது போட்டு கொஞ்சம் புளி சாதம் கிளறிட்டு பீட்ரூட்டு, கேரட்டு இதெல்லாம் போட்டு ஒரு சேலட் பண்ணேன். பீட்ரூட்டு, கேரட்டு எல்லாம் துருவி போட்டு பச்சை மிளகாய், கேப்சிகம், இஞ்சி, கருவேப்பிலை அதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். அப்புறம் மிளகுத்தூள், உப்பு எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தயிர் கொஞ்சம் விட்டேன். தயிரும் விட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு தாளித்து கொட்டினேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு எல்லாம் போய் நல்லா இருந்துச்சு சாலட்டு.